Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Trivium அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து எவ்ரிடே வந்து பாத்தீனா வீட்ல இருந்துக்கிட்டே வந்து பாத்தீனா வர்க் பண்ற மாதிரியான ஜாப் அப்டேட் ஐடியாஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதே தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். இந்த கம்பெனில நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைரக்ட்டா HR வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறதுனால இமிடியேட்டா நீங்க வந்து ஜாப்புக்கு உள்ள வந்து போகிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து ஒரு 15 டேஸ்லயே வந்து 1 வீக்லயே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து அப்ளை பண்ணி உள்ள போறமோ டக்குன்னு வந்து போய்க்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி. இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, இந்த கம்பெனிக்கு எப்படி டைரக்ட்டா அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே டீடைலா இன்னைக்கு நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்க போறோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா Trivium அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து புது கம்பெனி தான் நீங்க ஷேர் பண்றீங்க, நீங்க சொல்லி தான் எங்களுக்கு இந்த கம்பெனிலாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்றாங்க. நம்ம சேனல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஜாப்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோஸ்ட்லி கவர் பண்ணுறது எல்லாமே இந்த ரிமோட் தான். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்க ஹேண்டிகேப்ட் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாப் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜாப் தான் நம்ம அதிகமாக போடுறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த Trivium அப்படிங்கிற இந்த கம்பெனி என்ன ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பனிங் ஃபார் ஆன்லைன் டியூட்டரிங் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து டியூட்டர் அப்படின்னாலே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டியூஷன் எடுக்குவேன்மா அப்படின்னு தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஹையரிங் பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் டியூட்டர்ஸ் ஃபார் US பேஸ்டு கிளைண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மீன்ஸ் வந்து ஃபாரின், அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேட் வந்து பண்ண போகிறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேட் பேஸ்டு நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனால் திஸ் ப்ராசஸ் இஸ் ஏ சேட் பேஸ்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கலாம், இல்லை வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிடிக்காத ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு வேறு ஜாப் வந்து தேடிட்டு இருக்கலாம். நீங்கள் யார் வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலிமா சேட் மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க. எப்படி வந்து அந்த கிளைண்ட்ஸுக்கிட்ட வந்து சேட் பண்ணணும், எப்படி வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக் ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த கம்பெனி இந்த Trivium அப்படிங்கிற இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங்ஸை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து இங்கிலீஷ் தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக வந்து இங்கிலீஷ் வந்து தெரியணும். ஏன்னா இது வந்து ஒரு உள்நாட்டு வேலை வாய்ப்பு வந்து கிடையாது, வெளிநாட்டு வேலை வாய்ப்புங்கிறதுனால யூஎஸில் மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் தான் அதிகமாக பேசுவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் வந்து அனுப்பணும், சேட் மூலிமா நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டியூட்டர் ஹை கிரேடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் அப்ளை பண்ணலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு எனக்கு ஜஸ்ட் வந்து எனக்கு ரெவன்யூ, எனக்கு ஒரு இன்கம் வேணும், நான் ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தேடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக கிராஜுவேட் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டு இந்த மாதிரி தனியாலாம் எதுவுமே சொல்லலை. ஏஜ் லிமிட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். அதனால் லாஸ்ட் டேட்டு தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு அப்ளை பண்ணலாம், நாளான்னைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். வேலைவாய்ப்பு வந்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. அதை நான் ஒவ்வொரு வீடியோவில் அதான் சொல்கிறேன். அதனால் ஒரு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இந்த வேலை தான் எனக்கு வேணும், நான் பிகாம் படிச்சிருக்கேன், எனக்கு பேங்கில் தான் வேலை வேணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். கிடைச்ச வேலையை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்கலைனாலும் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக ரெஸ்யூம் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ரெஸ்யூம் ஃபார்மேட்லாம் எங்கேயுமே கிடையாது, எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கிடையாது. அதனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு 6 மாதம் வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டாலும் ஒர்க் பண்ணுங்கள். அது ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி தான் மறு கம்பெனிக்கு நீங்கள் உள்ளே போக முடியும். அதனால் நீங்கள் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு உங்கள் கெரியர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் பேசுகிறேன், நான் வந்து உங்களுக்கு இது ஐடியா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸலண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அபிலிட்டி டு கம்யூனிகேட்
ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கான்செப்ட் கிளியர்லி இன் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்செப்டாக பேச தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஸ்கில், கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும் போதும். சும்மா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் பிரித்து பார்க்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டர்நெட் யூஸிங் கூகுள் சர்ச் டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கூகுள் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணுங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஃபரிங்காக வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற சொல்கிறாங்க. மற்றபடி வந்து ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, இந்த வீடியோ டீச்சர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அதர் சோர்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் இன்கம் தான், அடிஷ்னலாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நபர்கள் அதான் டீச்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் ஸ்கூலில் போய்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஃப்ரீ ஆகிடுறோம், அதில் ஏதாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்லைன் டியூஷன் ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சார் நான் வந்து சொல்கிறேன், இந்த டியூட்டர் அப்படிங்கிற இந்த ஜாப் வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா இந்திய டைமிங்கிறது வந்து வேறு, யூஎஸ் டைமிங்கிறது வந்து வேறு, இது எல்லாருமே தெரிஞ்சது தான். அதனால் நீங்கள் வந்து நைட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து இருக்கும், அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 3 to 6 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும். அதிகபட்சம் 6 மணி நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு இந்தியன் மணியில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இதுக்கான டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 25 to 40 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது வந்து ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பெர் மினிட்ஸில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட வேர்டை வந்து டைப் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் இது ஆவரேஜ் தான் சொல்லியிருக்காங்க. 25 வேர்டுங்கிறது ரொம்ப கம்மி. நல்ல ஒரு டைப்பிங் ஸ்பீடு தெரிஞ்சவங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மூணு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸு, கல்ச்சரல் பேஸ்டு, கல்ச்சர் பேஸ்டு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸு, இன்டர்மேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸு, சிசி, ப்ரோக்ராம், ஜாவா, பைத்தான், இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சயின்ஸு, மேக்ஸு, மெடிக்கல் இன்ஜினியரிங், பிஸ்னஸ்ஸு, கன்சூமர் மேக்ஸ், இந்த மாதிரிலாம் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங்கு, இன்டர்மீடியட் அக்கௌண்டிங்கு, இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து ஓகே எனக்கு இதெல்லாம் நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். ஒர்க் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 நைட் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்னிங் 11:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும். எப்படிங்க, 3 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணாலே போதும். நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு சேலரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். இதில் வந்து அதான் சொல்லியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் மினிமம் 3 ஹவர்ஸ். அப்போ அந்த 10:30 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10:30, 11:30, 12:30, 1 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து நைட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஓகே தான். இல்லை நான் வந்து நைட்லாம் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன், நான் மார்னிங் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 8 o'clock நீங்கள் உட்காந்திங்கன்னா கூட 8, 9, 10 அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நீங்கள் 10 o'clock மேலே வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு போனாலும் ஓகே, இல்லை நீங்கள் அதர் சோர்ஸ் வேறு ஏதாவது உங்களுடைய நேச்சுரலாக ஒர்க்கை நீங்கள் பார்த்தாலும் ஓகே. இது ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு இன்கம் வந்தால் நல்லா தானே இருக்கும். இது வாரத்தில் வந்து 5 நாள் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுப்பாங்க. சாட்டர்டே சண்டே வந்து லீவ் கொடுத்துருவாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வேலை. அந்த ஃபாரின்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் விட்ருவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து லீவ் கொடுத்துட்றாங்க. யூ கேன் சூஸ் யுவர் ஓன் ஸ்கெடியூல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஈவினிங் அதாவது நைட்டு 10:30 மணிலேருந்து காலையில் 11:30 மணிக்குள்ளே நீங்கள் எந்த டைமிங்கில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிளாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, இதுக்கு வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேங்க, நீங்கள் சொன்னதுக்கு எல்லாமே எனக்கு வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் லிங்க்கு. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்களா இல்லை வந்து அவுட் சைடு இந்தியாவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியா அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவாக வந்து கொடுத்துக்கிட்டு டோட்டல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிற கொடுங்க. ஏன்னா சில பேர் வந்து ஃப்ரெஷராக இருந்துக்கிட்டு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது, அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க. உங்களோட ரெஸ்யூமில் கரெக்டாக எதுவாக வந்து போடுங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்யூமில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்கும். சில பேர் வந்து அவசரமாக ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்படிங்கிற போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூஜி கோர்ஸ் நீங்கள் எதுவாக வந்து கொடுங்க. அதே மாதிரி யூஜியில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுக்கணும். பிஜி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது.
இந்த இடத்துல ஸ்டார் போட்டுருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கவனமாக ரீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸு எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்த ஜாப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க அன்எம்ப்ளாய்க்கு இந்த ஜாப் சீக்கருக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நம்ம சேனல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தகவலை தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் யூடியூப் கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் வந்து என்றைக்குமே கொடுங்க. நான் வந்து எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். எவ்வளோ யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு அவங்களுடைய சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உண்மையான ஒரு ரியல் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுப்பாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்ப்போம், சினிமாவுக்கு கொடுப்போம், அது எல்லாமே தவிர்க்க வேண்டாம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கெரியர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் நண்பா. காட் பிளஸ் யூ.